முன்னொரு கிராமத்துல வேலையான்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு 2 மகன்கள். ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வரும்போது, தங்கா, வேலு, உங்க 2 பேருக்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். நாம கிட்ட இருக்கிற நிலத்துல விவசாயம் செஞ்சா அன்றோட தேவைய மட்டும்தான் பூர்த்தி செஞ்சுக்க முடியுது. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நாம நகர்ப்புறத்துக்கு போய் வேலை செஞ்சு கொஞ்சம் பொருள் ஈட்டி ஒரு தொழில் தொடங்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். நமக்கு தேவையான உடைகளையும் சமைக்க தேவையான பாத்திரங்களையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பா, அப்பா, என்னப்பா எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி நாங்க எடுத்து வச்சுட்டோம். பா, நீங்க சொன்ன மாதிரி 2 மூட்டையில தனித்தனியா கட்டி வச்சுட்டேன். உங்களுக்கு கயிறு பிடிக்க தேவையான நாரை எடுத்து வச்சிருக்கேன். சரி, வாங்க போகலாம். வேலையா அவரோட குடும்பத்தோட கிராமத்தை விட்டுட்டு நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. ரொம்ப நேரம் நடந்து வந்துட்டோம், களைப்பா இருக்கு. அதோ அந்த ஆலமரத்தடியில ஓய்வு எடுத்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்று இரவு இங்கேயே தந்திக்கலாம். நாளைக்கு காலையில எந்திரிச்சு திரும்ப நம்ம பயணத்தை தொடரலாம். வேலையாக்கு தெரியாது அந்த மரத்துல ஒரு பூதம் இருக்குன்னு. சரி, மூட்டையை கீழே வைங்க. ரங்கா, நீ போயிட்டு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல அரிசி வாங்கிட்டு வா. வேலு, நீ போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வா. அம்மா மருமகளே, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. நீ அடுப்பு மூட்டை தேவையானதை கொண்டு வாமா. அந்த பூதம் வேலையா சொல்றத எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆ, யார் இது? ஆ, அச்சுச்சோ, இவரை பார்த்த எல்லாரும் பயந்து சொல்ற வேலையை செய்யறாங்களே. வேலையா கொடுத்த வேலையை செய்ய அவங்க எல்லாரும் போனாங்க. சரி, நாம கயிறு திரிக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் என்ன செய்யறாரு? ஐயா, ஐயா, அச்சுச்சோ, பூதமா? நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நானா கயிறு திரிச்சிட்டு இருக்கேன். கயிறா? அது எதுக்காக? கயிறை வச்சு உன்னை கட்டி போடத்தான். என்னது, என்ன கட்டி போட போறீங்களா? ஐயா, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை கட்டி போடாதீங்க. நான் பார்க்க தான் உருவத்துல பெருசாவும் பயங்கரமாவும் இருப்பேன். ஆனா நான் ரொம்ப சாது. நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். இன்னைக்கே உங்களை பெரிய பணக்காரனாவும் ஆக்கிடுவேன். ஓ, அப்படியா? இதோ ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வரேன். ஐயா, இந்தாங்க புதையல். இந்த புதையல் அரைச்சு உங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. ஆனா என்ன மட்டும் கட்டி போட்டுறாதீங்க. இந்த மரத்துல ரொம்ப சந்தோஷமா ரொம்ப காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. வேலையாவோட மகனும் மருமகளும் திரும்ப வந்தாங்க. அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லாம உடனே இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி புதையலை எடுத்துக்கிட்டு போனாங்க. போற வழியில நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாரு. வேலையா அவரோட கிராமத்துக்கே திரும்ப போய் ஒரு பெரிய வீடு கட்டிட்டு ஒரு கடையும் வச்சாரு. பக்கத்து வீட்டு முனுசாமி வேலையா கிட்ட வந்து திடீர்னு வந்த இந்த வசதிக்கு என்ன காரணம்னு கேட்டாரு. வேலையாவும் முனுசாமி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாரு. உடனே இந்த முனுசாமி அவர் வீட்டுல இருந்தவங்களை கூட்டிக்கிட்டு அதே ஆலமரத்தடிக்கிட்ட போனாரு. வேலையா மாதிரியே இவரும் தன்னோட மகனுக்கும் மருமகளுக்கும் வேலை சொன்னாரு. ஆனா அவங்க 2 பேரும் அவர் சொன்னதை கேட்கல. எங்களாலலாம் செய்ய முடியாது, நீங்களே செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரோட மகன்களும் மருமகளும் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலையா மாதிரியே இவரும் கயிறு திரிக்க ஆரம்பிச்சாரு. மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பூதம் கீழே வந்து, என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டுச்சு. உன்னை கட்டி போடுறதுக்காக தான் கயிறு திரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த பூதம் உடனே சிரிச்சிட்டு, உன் வீட்டு ஆளுங்களுக்கே உன் மேல பயம் இல்ல, அப்புறம் நான் ஏன் பயப்பட போறேன்? முதல்ல அந்த கயிறை வச்சு உன் வீட்டு ஆளுங்களை கட்டி போடு, அதுக்கப்புறம் என்ன வந்து கட்டி போடு. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு அந்த பூதம் சொல்லுச்சு. அதை கேட்ட முனுசாமிக்கு புதையலுக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து
பூதத்துக்கிட்ட அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சாரு.